சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. தக்கலை பீர் முகமதுவும் அவருடைய சீடர் யாஹியா முகமது என்பவரும் மிகவும் பவர்ஃபுல்லான சித்தர்கள் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதிலும் யாஹியா முகமது என்ற சீடர் அகஸ்திய முனிவரிடம் சீடராக இருந்தவர். அவரால் பீர் முகமதுவிடம் உதவிக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர்கள் இருவருடைய சமாதியும் இன்று தக்கலையில் பீர் முகமது ஒலியுல்லா என்ற நிலையில் இஸ்லாமிய மக்களால் வழிபடப்படுகிறது. இஸ்லாத்தில் ஒலியுல்லாவும் சனாதன தர்மத்தின் சித்தர்களும் ஒன்றுதானா? தினமும் முகமது நபியை தரிசிக்க மெக்காவுக்கு செல்லும் பீர் முகமது ஒலியுல்லாவை எவ்வாறு தாங்கள் ஒரு சித்தர் என்று கூறுகிறீர்கள்? சிவனாவான், அவனே தான் சித்தன். நீங்கள்லாம் கூட உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த சிவனை வெளியே கொண்டு வந்துட்டா நீங்கள் கூட சித்த புருஷர்கள் தான். சித்தம்ன்றது என்னென்னா மைண்டுன்னு அர்த்தம். யார் மைண்டில் கடவுளை பிடிச்சிட்டாங்களோ அவங்கெல்லாம் சித்தர்கள். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போது சித்தன் என்பது அன்பு, அந்த அன்பு என்பது சிவம். யார் சிவநிலையை தங்களுடைய தவத்தினால் அடைகிறார்களோ அவர்கள் எல்லாமே அந்த சிவநிலையை அடைந்தவர்கள் தான். நாட் ஓன்லி சித்தர்கள். ராவணன் இருந்தான், ஒன்றை பொறுத்து மாத்திரம் அவன் ராட்சசன். ஆனால் அவன் சாமவேதம் பாட்டி சிவனையே மயக்கி சிவனுங்கிற ஒரு பிஹெச்டி, அது பிஹெச்டின்றது என்ன, ஒரு டைட்டில். இந்த மாதிரி சிவனுங்கிறது ஒரு டைட்டில். அதனால் அவன் பேர் என்ன, ராவணேஸ்வரன். 9 கிரகங்களில் சனி பகவான் இருந்தார். அவர் அந்த நிலைகள் தொட்டனால் அவர் பேர் சனீஸ்வரன். அகஸ்தியர் அந்த நிலையை தொட்டார், அவர் பேர் அகஸ்தீஸ்வரன். இப்படி நீங்கள் கூட சிவமாகலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அந்த உயரத்தை அடையணும். இப்போ எப்படி அடையிறது? அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைடு இஸ் ஈக்குவல் டு லார்ட் சிவா. இப்போ உங்கள்கிட்ட அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு உன்னால் வெளியே கொண்டு வர முடியல. ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களே எல்லாரும் சண்டை போட்டுன்னு அடிச்சின்னு உட்காந்துன்னு இருக்காங்க. அப்போ உங்களுடைய அன்பு எப்படி ஒரு வீட்டை தாண்டி, ரோட்டை தாண்டி, ஊரை தாண்டி உலகத்துக்கெல்லாம் பரவக்கூடிய நிலை எப்போ வரும் உங்களுக்கெல்லாம்? அதனால தான் உங்களால் சிவன் என்னங்கிறது டேஸ்ட் பண்ண முடியல. அந்த நிலை வந்து விட்டால் நீயும் வள்ளலார் தான். அவர் சொல்லுவார், எல்லா உலகும் என் வசமாயின, இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். எல்லா உயிரும் என் உயிராயின, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் என்னுடைய இது தான். ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பல தீசர், எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலான சிவபெருமான் எல்லாத்தையும் தாண்டுறான், ஆனால் எனக்குள்ளேயும் இருக்கான். அதனால் நான் சிவன் என்ற நிலையில், இந்த ஊனுடம்பாலையும் உள்ளம் பெருங்கோயிலுங்கிற நிலையில் இதெல்லாம் வரக்கூடிய அனுபவங்கள். அதனால் உலகத்தில் எல்லாரும் என்ன, ஒரு கடுகு உள்ளவனு பாரதிதாசன் சொல்வார். தன் பிள்ளை தன் பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் அப்படின்னார். என் பொண்டாட்டி என் பிள்ளை குட்டிக்காவும் சொல்கிறார். அதை விட்டுட்டு தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம் என்ற நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுதான் சித்தனும் சிவனும் ஆகக்கூடிய பரிணாமம். எல்லாம் நாம் அப்படின்னு அரியப்படை கடந்த நெடுஞ்சல் என்ன சொல்கிறான், மண்பதைக்கிறங்கும் தென்புல காவல் என்னுடன் நீங்கினும் நீங்குகின்றான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பு காட்டக்கூடிய இந்த தென்னாட்டினுடைய மதுரையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டிய இந்த அரச பொறுப்பு என்னோட தொலைட்டோம், ஏன்னா நான் நீதி தவறிவிட்டேன் அப்படின்னு கண்ணகிக்கு சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான். அதனால் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அகில் தான் இந்த உடம்பு. இதுக்குள்ளே கடவுளை அடைய வேண்டும் என்று நினைக்கிறது இல்லையா, அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, அதுதான் நெய். கடவுளை தவிர வேறு ஒன்றுமே வேணான்னு சொல்கிற இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் இடுத்திரி. ஸோ அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக சிந்தை இடுத்திரியாக நாரணருக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நான் என்பது ஞான நிலை. ஸோ இது எல்லாருக்கும் பாசிபிள் தான். இது ஒரு போனாதி பாயிண்ட். அடுத்த கேள்வி அவங்க கேட்டாங்க, அகஸ்தியருடைய ஒரு சிஷ்யர் புதிய மலையில் அப்படி போயின்னு இருக்கிற போது அவர் திடீர்னு சாயந்தரம் ஆக ஆக பயந்து போகிறார். இப்போ அங்கேருந்த ஒரு முஸ்லீம் சித்தர், ஏன்னா அவர் தான் இந்த யாஹியா முகமதுன்னு சொல்லக்கூடியவர்.
பீர் முகமது. அவர் என்ன உனக்குங்கிறார், நான் அகஸ்தியருடைய சிஷ்யன், நாங்கள் ஒரு குளிகையை வாயில் போட்டுட்டு எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். அந்த குளிகை இங்கே எங்கேயோ தொலைஞ்சி போச்சு. குளிகைனா ஒரு கல்லுன்னு வச்சுக்கோயேன், பளிங்கு கல், கூழாங்கல் மாதிரி. நான் இப்போ எப்படி போகிறது, 6 மணிக்குள்ளே போகலன்னா நான் கல்லாயிடுவேன் அப்படின்றார். அவர் இவ்வளோதான்னு சொல்லி ரோட்டில் இருந்து ஒரு கல் எடுத்த வாயில் போட்டு போன்றார். அவர் அகஸ்தியருக்கு முன்னால் போய் தொப்புன்னு குதிக்கிறார். அகஸ்தியர் கேட்குறாரு, என்ன நடந்ததுன்னு. இந்த மாதிரி கல்லை தொலைச்சிட்டேன், யாரோ ஒரு மகான், என்ன அப்படி ஒருத்தர் இருக்காரா, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் இந்த சிஷியனை கூட்டின்னு வர்றாரு. வந்து இந்த தக்காளி பீர் முகமது கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய தவத்தில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்கிறாரு, நான் எழுத படிக்க தெரியாதவன், ஆனால் நிறைய பாட்டெல்லாம் எனக்கு வருது, அதனால் எனக்கு ஸ்டெனோகிராஃபர் மாதிரி கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு ஆள் அசிஸ்டண்ட்டாக கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அகஸ்தியர் சொல்கிறார், இவனே அந்த மாதிரி நல்லா தான் எழுதுவான், இவனை உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த தக்கலை பீர் முகமது பாபாவுக்கு இவனை யாஹியா முகமதுன்னு பேர் வச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சிடறார். இதுதான் அவங்க 2 பேரும் இணைந்த கதை. நாகர்கோயில் பக்கத்தில் அந்த தக்கலை பீர் முகமது பாபா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு இது இருக்குது, இந்த தர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அவரை அடக்கமாகறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி இந்த சிஷ்யனை கூப்பிட்றாரு. அப்பா, நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட நாணயமாக வேலை செஞ்ச, நான் போயிட்டா உனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அதனால் நீ இப்பயே செத்து போயிடு அப்படின்றார். என்ன சாமின்றார், நீ சாவிடான்ட்டு அவனை சாக சொல்லி, நீ இறந்த பின்னால் உன்னுடைய டெட் பாடி புதைக்கிற இடம் இல்லையா காபா, அது மேலே எனக்கு இது வைப்பாங்க அப்படின்றார். அதனால் இன்றைக்கும் நாகர்கோயிலில் நீங்கள் அந்த தக்காளிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே கீழே இருக்கிறத அவருடைய சிஷ்யனான யாஹியா முகமது அவனை குளோரிஃபை பண்ணார், இவர் மேலே உட்காந்துன்னு இருப்பார், பக்தர்கள்கள் அது செய்வார். இது நிஜமாகவே நடந்த ஒரு கதை. இந்த பீர் முகமதுன்றால் நீ சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் திருவாங்கூர் ராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறந்ததுனால அவருக்கு பீர்மேடுன்னு இன்னைக்கு கேரளாவில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த பூரா உங்களுக்கு கொடுத்துட்டேன் தானமானார். அவருக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்டி கொடுத்தாரு. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டரில் போனால் இருக்கக்கூடிய அந்த பேலஸ், இது 2 அந்த ஒரு காலத்தில் இன்ஃபோசிஸ் கம்பெனிக்காரன் அந்த பேலஸ் காசு கொடுத்து வாங்கினா, அதுக்கப்புறம் அவன் வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் மியூசியமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ அவருடைய சமாதி இருக்கு இல்லையா, அது இருக்கிற இடம்தான் பீர்மேடுன்றது. நம்ம போகிறோம் இல்லையா, போனால் குமிளிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பீர்மேடு வரும். பீர்மேடை தாண்டி தான் நீங்கள் மற்ற இடத்துக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலைகளை தொட்டவர். சரி, இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னா, இப்போது நமக்கெல்லாம் எப்படி தேவதைகள் தெய்வங்கள்ல இருக்கோ அதே மாதிரி தான் இஸ்லாம்லேயும் இருக்குது. நமக்கு சுக்கராச்சாரியார் நம்ம யார் சொல்கிறோமோ அவர் தான் முகமது நபி. இப்போ சுக்கராச்சாரியார் யார், அசுரர்களுக்கெல்லாம் குரு. அள்ளி கொடுப்பாய் வெள்ளி சுக்கரக வேந்தேன்னு சொல்லி, நீ சுக்கரனுடைய பவர் உன் ஜாதகத்தை நல்லா இருந்தா நீ வசதியாக இருப்ப, பணக்காரனாக இருப்ப. உனக்கு வந்து ஜனாகர்ஷமும் இருக்கும் தனாகர்ஷமும் இருக்கும். நல்ல ட்ரெஸ் பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன், சென்ட் போட்டுக்குவேன், வசதியாக இருப்பேன். உங்களுக்குள்ளே தொழில் என்ன, சுக்கரனுக்குள்ள தொழில், ஜவுளி நகை இது மாதிரிலாம் எந்தெந்த தொழில் சுக்கரனுக்கு கீழே வருதோ அதெல்லாம் வந்து முஸ்லீமுங்க செஞ்சு அதில் நல்லா இருப்பாங்க. நீங்கள் வேணும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதனால் சுக்கராச்சாரியார் என்பவர் தன்னுடைய சிஷ்யனாகிய பலி சக்கரவர்த்தி தான் சொன்னதை கேட்காம மகாவிஷ்ணு திருவிக்கிற அவதாரணத்தில் வந்தபோது 3 அடி இடம் கொடுத்துட்டாங்கிற கோவத்தில், இனிமேல் இவங்க சங்காத்தமே வேணாம், இந்த கடவுளையும் ஏமாற்றிட்டான், நீயே ஏமாற்றிட்ட, அதனால் எனக்கென்று ஒரு உலகம் எனக்கென்று மக்கள்னு சொல்லிட்டு அவர் கேரளாவிலேருந்து அப்படியே கடல் கடந்து போயிட்டார். அவர் தான் முகமது நபி. அந்த முகமது நபி அடக்கமாக இருக்கிற இடம்தான் மெக்கா. அதனால தான் இவங்கெல்லாம் மேற்கு திசையை நோக்கி கும்பிட்றதுக்கு அதுதான் காரணம். நீங்கள் மெக்காவை பார்த்தீங்கன்னா செமக்கரோடு இருக்கும் கோடிக்கணக்கில். அங்கே ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருப்பாங்க, ஒரு ரூம் மாதிரி. அது ரூம் இல்லை, அதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது. ஜனங்கள்லாம் அந்த சிவலிங்கத்தை தொட்டு நேஷ்டி பண்ணுவாங்கிறதுனால அது மேலே ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது கிரானைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணிவிட்டாங்க. ஸோ அங்கே தான் அந்த மேற்கு திசையை நோக்கி தான் எல்லோரும் கும்பிடுறாங்க, எல்லா முஸ்லீம்களும். ஸோ மேற்கு திக்கினை வழங்கிடும் துருக்கர் அப்படின்னு வருவார் மகாகவி பாரதியார். அவங்க திசையை கும்பிடுறாங்க, அவங்க திசையை கும்பிடல, தங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முகமது நபி அவர்களை தான் அவங்கெல்லாம் கும்பிடுறாங்க. அது மேற்கு திசையில் இருக்கிறதுனால. இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் தானே மேக்கா இருக்கும், அதனால் அந்த திசையை நோக்கி கும்பிடுறாங்க. இஸ்லாம் ரிலீஜனும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அவங்க ஒரு நாளைக்கு 5 வேளை, பரமாச்சாரியார் சொல்லியிருக்காரு 6 வேளை
ஜனங்க மிட் நைட்டில் தூங்குறதுக்கு வசதியாக இருக்கணும்னு 5 நாளாக மாற்றிட்டாங்க அது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த 5 டைம்ஸும் அவங்க நமாஸ் பண்ணணும், திக்கை நோக்கி மேற்கை நோக்கி அவங்க கும்பிடணும். அதான் முகமது நபி இருக்கக்கூடிய இடம். ரஃபா 1400 உங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2026 அப்படின்னா இது வந்து இந்த வருஷம் அப்படின்னு ஒவ்வொன்று திருவள்ளுவர் ஆண்டு இப்படி ஒன்றா போடுவாங்கள்ல, அதில் முகமது நபி வந்தது இல்லையா, அதுதான் ஹிஜ்ரின்னு சொல்லக்கூடியது. முஸ்லீம்களுக்கான ஆண்டு அந்த நேரத்திலிருந்து தான் கணக்காகுது. ஸோ அப்படி பரப்பப்பட்ட, அதாவது அராபியர்கள் ரொம்ப பழைய ஆளுங்க. ஒரு சிந்து சமவெளி நாகரிகம், ஈஜிப்சியன் கல்ச்சர்லாம் இல்லையா, அந்த காலத்துலேருந்து அரபிக்காலும் இருக்காங்க. அவங்களும் நம்ம நாட்டில் இருந்த மாதிரி விக்கிரக ஆராதனையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டிலையும் கல்லுங்களை தானே கும்பிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் கல்லுங்களை கும்பிட்றோம் இல்லை நம்ம. இதை சிவவாக்கியர் போன்ற மகான்கள் என்ன சொல்கிறாங்க, நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. ஒரு கல்லை நட்டுப்புட்டு அதை சுற்றி சுற்றி வந்து மொனமொனான்னு மந்தன்னு சொல்லியே என்னடா இருக்குது இதில். நட்ட கல் பேசுமோ, கல் பேசவா போதும் உங்கள்கிட்ட. சுட்ட சட்டிவும் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பாத்திரத்தில் நீ வத்த குழம்பு வச்ச, அந்த வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு சட்டிக்கு ஏதாவது டேஸ்ட்டு தெரியுமா? அந்த மாதிரி நட்ட கல் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில். நீ நட்டு வச்சு பூஜை பண்ணுற கல் இல்லை, அது என்ன பேசவா போகுது. நாதன்னா யாரு? நமக்கெல்லாம் தலைவன், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அவன் உனக்குள் இருக்கான், கடவுள், எல்லாம் கடந்து உனக்குள் இருக்கிறவன் தான் கடவுள். ஆனால் நட்ட கல் பேசுமோ, நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டுவோம் கரிச்சுவை அறியுவோம் அப்படின்னு சிவவாக்கியர் பண்ணுற மகன்கள் அதுதான் சொல்கிறார். அப்போ அராபியர்கள் விக்கிரக ஆராதனையை ரொம்ப பெரிய அளவில் செய்து கொண்டுதாங்க. எல்லா விதமான அனிமல்ஸு அது இது எல்லாத்தையும் கும்பிடுறது தான் அவங்களுடைய பாணியாக இருந்தது. அப்போ முகமது நபி அவர்கள் அங்கே போய் அவங்களால இந்த விக்கிரக ஆராதனைலாம் விட்டுடுங்க, ஒளி வடிவானவர் இறைவன், அதனால் அல்லாஹூ அக்பர் அப்படின்னா இறைவன் ஒளி வடிவானவன், ஜோதி வடிவத்தில் இருக்கிறவன், அதனால் அவனை நம்ம அப்படியெல்லாம் கும்பிடணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை மெக்காலேருந்து கல்லால் அடிச்சு துரத்துறாங்க. அவர் அப்படியே அவருடைய மாமா ஒருத்தர் இருக்கார், அபூபக்கர்னு பேர், அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு 2000 பேர் துரத்திக்கின்னு வராங்க. இவங்க தப்பிச்சு போய் தௌர் மலைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த கோவுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறார், அவங்க 2000 பேர், நாம் 2 பேர் ஒழிஞ்சோம் அப்படின்றார். அவர் சொல்கிறார், இல்லை நம்ம 3 பேர் அப்படின்னு. அபூபக்கர் சொல்கிறார், ஏங்க நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழன் என்ற நிலையில் அல்லாஹ் நமக்கு ஃப்ரெண்டு, அதனால் கைவிட மாட்டார், நம்ம கூடயே இருக்கார், அதனால் நம்ம 3 பேர். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப பிரீதியாகி போச்சு. அதனால் என்ன பண்ணார், அந்த குகையினுடைய வாசலில் ஒரு செலந்தியோட வலை இப்படி பின்னிட்டார். இந்த 2000 பேர் கல் கட்டெல்லாம் தூக்கின்னு அடிக்க வந்தவங்க செலந்தி வேலையை பார்த்தாங்க, டேய் வலை அப்படியே இருக்குதா, உள்ளே போயிருக்க மாட்டாங்கடான்ட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்படி தான் அவங்கள கடவுள் தப்பிக்க வைத்தார். அதுக்கு பின்னால் அவர் மெதினாவுக்கு போனார், அங்கே தான் தன்னுடைய இஸ்லாத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சார். அதை வச்சு மூமேத்தான்னு ஒரு கவிஞர் மதுரைக்காரர், அவர் எழுதுகிறார், அவரே முஸ்லீம் தான், அவர் எழுதுகிறார், அன்றைக்கு கல்லை பூவால் அடித்தார்கள் அரபியர்கள். கல் இல்லை, அதை பூவில் அடித்து கும்பிட்டாங்க, அதுதான் அர்ச்சனைன்றது. கல்லை பூவால் அடித்தார்கள் அரபியர்கள், இன்றோ முகமது பூவே உன்னை கல்லால் அடித்தார்கள். நீ முகமது, நீ பூ, உன்னை கல்லால் அடிக்கிறாங்க. அப்போ கல்லை பூ அடித்தது போய் நீ பூவாகிய உன்னை கல்லால் அடிக்கிறாங்கன்னு ஒரு கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறார். ஸோ அப்படி தான் இந்த இஸ்லாம் பரவியது. எப்படி ஒரு இயேசுநாதருடைய 400 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்துவ மதம் ஆட்சியில் இருந்த ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷு இவங்களெல்லாம் பிடிச்சி உலகம் முழுவதும் ஆட்சியில் இருக்கிறவனும் முதல்ல பிடிக்கணும். அப்போ அவனை கும்பிட்றதுனால மற்றவங்கெல்லாம் அதை கும்பிடுவாங்க. இப்படி தான் கிறிஸ்துவ மதம் 400 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் முகமது நபி இருந்த காலத்துலேயே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஒரு வெள்ளைக்காரன் ஒரு புக் எழுதியிருக்கான், இந்த 100ன்னு பேர், உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றியவர்களில் 100 பேர்னு. அதில் ஃபஸ்ட்டு முகமது நபி வைக்கிறான். எல்லோரும் என்னடா நீ கிறிஸ்டினாக இருந்துட்டு முகமது நபியை முதல்ல வைக்கிறியேன்னு. அவன் சொல்கிறான், மற்ற சாமியாருங்களுக்கெல்லாம் வரலாறு ஆத்தென்டிக் கிடையாது, ஆதாரபூர்வமாக இல்லை. ஆனால் முகமது நபிக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் வாழ்வில் நடந்ததுக்கெல்லாம் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதனால் ஐ கீப் இம் இன் நம்பர் 1 அப்படிங்கிறான். த 100ங்கிற புக்கில் அவரை தான் முதல்ல வச்சுருக்கான். அவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் அல்லாஹ் பார்த்துருக்கார், 4 நிமிஷம், அது கூட. ஆனால் வாழ்நாள் பூரா அல்லாவுக்காக உழைத்து கொண்டிருந்தார். அது அவருடைய மகிமை.
ரெண்டாவது, நீங்கள்லாம் முஸ்லீம்னாக்கா எல்லாம் கறி துண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. முகமது நபி அவருடைய வாழ்க்கையில் மொத்தமே 2-3 தடவை தான் மட்டனை பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ருக்காரு. மற்றபடி அவர் வெஜிடேரியனை மெயின்டைன் பண்ணவர் ஒன்று. அண்டு அவருடைய வழிமுறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, வித்தியாசமாக இருக்கும். அவர் சாக போகிற நேரம் வருது. ஒய்ஃப் கதீஜா பாயில் அவரோட 14 வயசு பெரியவங்க. அந்த மகிட்ட சொல்கிறாரு, நீ வீட்டில் ஏதோ பணம் வச்சுருக்கேன்னு. ஏன் சாமின்றா? என்னால் தூங்க முடியல, உடம்பு நெருப்பில் போட்ட மாதிரி பகபகான்னுது. ஆமாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகி போயிட்டா என்ன பண்ணுறது? நான் 10 திரம் வச்சுருக்கேன், 10 ரூபான்னு வச்சுக்கோ, நீ வச்சுருக்கேன் அப்படின்னு. அதை முதல்ல கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு வா அப்படின்ற. என்னங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருக்கிறதே 10 வெள்ளி தான், இதையும் கொடுத்துட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தால் என்னங்க பண்ணுறது? நீ முதல்ல போய் கொடுத்துடுவான்றார். இந்தம்மா போய் வெயிட் பண்ணி 1 மணி நேரம் கழித்து அவனும் ஒருத்தன் வரான். அவனுக்கு அந்த 10 வெள்ளி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றார். வந்தோடனே திருப்பியும் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் பண்ணது நியாயமா? நாளைக்கு ஏதாவது ஆனால் என்ன ஆகும்? அப்போ முகமது நபி சொல்லுவார், நீ இன்றைக்கி நடுரோட்டில் போய் நின்று 1 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒருத்தனுக்கு 10 திரம் கொடுத்தியே, அவன் எதிர்பார்த்துருப்பானா? அந்த மாதிரி நமக்கு தேவைன்னு சொன்னால் அல்லாஹ் இன்னொருத்தனை அனுப்புவார், கடவுள் இன்னொருத்தனை அனுப்புவார். அதனால் பரவாயில்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்வார். அந்த அளவுக்கு அவருக்கு ஃபெய்த் இருந்தது. சாகிறதுக்கு முன்னால் அவன் மருமகன் இருந்தாங்க. அந்த மருமகளுடைய மடியில் தலையை வச்சுக்கிட்டு அவர் உயிரை விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு வெளியே போய் அவர் சொல்கிறார், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்தேன், யார் மனசையும் புண்படுத்தலை. உங்கள் யாருடைய மனசையாவது நான் புண்படுத்தியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்துருங்க, நான் சாகிற நேரம் வந்துச்சுன்னார். எல்லோரும் ஒரு ஆள் மாத்திரம் கை தூக்குறான். என்னான்றார், நீங்கள் ஒரு தடவை என்னை முதுகில் அடிச்சிருக்கீங்க நபிகளே அப்படின்றார். சரி பாவா உள்ளவான்னு கூட்டின்னு போகிறார். அவன் பயந்துலேயும் போகிறான். அவர் சொல்கிறார், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னுடைய அபிமானிகள், பக்தர்கள், இவங்க எதிரில் நீ என்னை அடித்தானாக்கா அவங்கெல்லாம் உன்னை திருப்பி அடிப்பாங்க, அதனால தான் நான் உன்னை உள்ளே கூட்டின்னு வந்தேன். இன்னும் ஜுப்பாவை கழட்டுறார். அவர் முதுகெல்லாம் அடிக்க போகிறான். ஏன்னா அவரே சொல்கிறார், அடியை கரங்கழின்னு. அப்போ அவன் கீழே திடீர்னு கும்பிட்றான். இப்போ என்ன ஆச்சு பாண்டார், நபிமார்களுக்கே உரிய ஒரு பெரிய மச்சம் உங்கள் முதுகில் இருக்குங்க, ஆனால் நீங்கள் நபி என்று நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் என்னால் உங்களை அடிக்க முடியாதுன்னு சொன்னான். இதுவும் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸோ மடியில் தலை வச்சு படுத்துன்னு இருக்கார். சாக வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்போ அவரும் ஒரே வார்த்தையை 3 தடவை சொல்கிறார், அல்லாஹ் என்ற மேலான தோழனை நான் பெற்றிருந்தேன், ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் கால்டு அல்லாஹ் இன் மை லைஃப் அப்படின்னு 3 தடவை சொல்லிவிட்டு அவர் மூச்சை நிறுத்திட்டார். இதுதான் முகமது நபியுடைய உயரங்கள். ஸோ அவருடைய வழியில் வந்தவங்களும் எல்லாரும் சித்தர்கள். அவங்க ஏன் சித்தர்களாகிறாங்க? யாருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கோ, யார் பிறப்பால் முஸ்லீம்களாக இருக்காங்களோ அவங்களுக்கும் நிறைய ஜபத்தை ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவாங்க. அப்படி நல்லா தொழுகிறார்கள். அவர்கள்லாம் சுக்கிரனுடைய வழியில் வந்தவங்க. வசதியாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அவங்களும் நம்முடைய சுக்கராச்சாரியார் தானே. 9 கிரகத்தில் சுக்கிரன் ஒன்று இருக்கா இல்லையா? பிரகஸ்பதினா குரு, சுக்கிரன்னாக்கா வீனஸ்ன்னு சொல்லிங்களே அந்த பிளானட்டு. நல்ல பக்தியோடு இருக்காங்க. நாமெல்லாம் ஒரு தடவை கும்பிட்றதுக்கே சோம்பேறிங்க. அவங்க 5 வேளை கும்பிடுறாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை மெக்காவுக்கு போகிறாங்க. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் முஸ்லீம்கிட்ட இருக்குது, நம்ம கற்றுக்கணும். இஸ்லாமியர்களுக்கு அந்த யூனிட்டி இருக்குது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மெக்கா போகணுன்றதுக்காக பெருசாக செலவாகாது. ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்தால் போயிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஆளுங்க இருக்காங்க. யாராவது நான் மெக்கா போகிறேன்னா அது காசெல்லாம் கூட கொடுக்குறதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டில் வேறு அவங்களுக்கெல்லாம் இங்கே தங்கறதுக்கு இந்த தர்கா பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க, மெக்கா யாத்திரை போகிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லா மதமும் நல்ல மதம் தான். மக்கள் தான் பக்குவம் இல்லாத இருக்காங்க. நீ சும்மா உங்களுக்கு கொள்ளை வச்சுன்னுட்டு லுங்கி கட்டினா முஸ்லீம்னு நினச்சிக்கிற, ஒரு பஞ்சகச்சம் கட்டினு இல்லை ஏதோ ஒரு வேஷ்டி கட்டினு விபூதி நாமும் போட்டுக்கிட்டாக்கா நீ பெரிய வைஷ்ணவன் இல்லை சைவன்னு நினச்சிக்கிற. ஆனால் நீங்கள் உருப்படலைன்றது தான் நிஜம். தனக்கு தேரோட்டியாக இருந்தது இறைவன்தான் என்று தேவேந்திரனுடைய அம்சமாக வந்த அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. கோகுலத்தில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கிருஷ்ணன் ஒரு பரமாத்மா என்று பிரம்மாவுக்கு கூட தெரியாமல் போனது. சத்யபாமாவுக்காக தேவலோகத்து பாரிஜாத புஷ்பத்தை பகவான் கிருஷ்ணர் இந்திரனிடம் கேட்டபோது கேட்பது பரமாத்மா என்று கூட தெரியாமல் மறுத்துவிட்டான். 4 நாய்களோடு ஒரு புலையன் வடிவில் வந்த ஈஸ்வரனை ஆதிசங்கரருக்கு கூட அடையாளம் தெரியவில்லை. தேவலோகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும்
ஆதிசங்கரர் போன்ற மகான்களுக்கும் கூட இறைவன் ஒரு மனித வடிவில் வருகிற போது அடையாளம் தெரியாமல் போகிற போது ஒரு சாதாரண மனிதன் இறைவனை ஒரு மனித வடிவில் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? மாயா அப்படின்னா ரஜினிகாந்த் சினிமாவில் ஒரு 2 வரி பாடுங்க. மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயா, பட்டும் படாமலே தொட்டும் தோடாமலே, தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலிரு. மாயை என்பது என்னன்னா, ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாமல் மறைக்கப்படுவது இல்லையா, அதுதான் மாயைன்னு சொல்லக்கூடியது. இது எந்த நிலையில் வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள்லாம் ஆகாசத்தை பாருங்கள், சந்திரன் எங்கேயாவது தெரியுதா பாருங்கள், மேகம் மறைச்சிருக்கு. அப்போ அது இல்லாமல் போல உனக்கு தெரியல, அவ்வளோதான். அப்போ கடவுள் என்ற மிகப்பெரிய பேருண்மை இந்த உலகத்தில் எப்பயுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்ம கண் மேலே மாயை இருக்குது, அதனால் நம்மளால் பார்க்க முடியாதில்லை. இது எல்லா நிலைகளிலும் உண்டு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆதிசங்கரர் காசிக்கு போகிறாரு, காசி விஸ்வநாதனை தேடி தான் போகிறாரு. அவர் 4 வேதங்களை 4 நாய்களாக மாற்றிட்டு எதிரில் வந்து தோல் பையோடு நிற்கிறாரு. தாகமாக இருக்குன்னு சொன்னீங்க, குடிக்கிறியான்னு அந்த தோல் பையில் இருக்கிற தண்ணியை கொடுக்குறாரு. இவர் ஐயோ அப்படின்றாரு. சொல்ல, நீ ஐயோன்னு சொல்லி ஒதுங்குறியே, அது என்னுடைய உடம்பை பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவனை பார்த்தான்னு கேட்குறாரு. இவர் பார்த்தா எதிரில் சிவன் தான் நிற்கிறான்னு தெரியுது. அப்போ அதுதான் மாயேன்னு சொல்கிறது. ஒரு யசோதை இருக்கா, அவள் படவா ராஸ்கல் மண்ணை தினியா அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே பொட்டுன்னு போட்டு அடிக்கிறான். இவர் வாய் திறந்து காட்டுறாரு, அந்த உலகமெல்லாம் வாய்க்குள்ளே சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்கிறா. அடுத்த 5 நிமிஷம் மாயை வந்தவுடனே திருப்பியும் படவா மண்ணை தினியான்னு சொல்லி தான் அடிச்சுன்னு உட்காந்துப்பான். அப்போ பகவான் இந்த உலகத்தில் வருகிற போது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சிகள் செய்வதுண்டு. அதை பற்றி ஆழ்வார் சொல்கிறார். பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான். பார்னா லுக் அட் பிஹோல்டுன்னு ஒரு அர்த்தம், பூமின்னு ஒரு அர்த்தம். அப்போ பாறை உண்டான்னா பூமியை உண்டு காமிச்சான், யசோதிக்காக துப்பி காமிச்சான். உண்டான் உமிழ்ந்தான். பாண்டவர்களாக தூது போனான் இல்லையா, அப்போ பூமியில் நடந்து காமிச்சான். அதுக்கப்புறம் திருவிக்கிர அவதாரம் எடுத்து வந்தபோது அந்த பலி சக்கரவர்த்திக்காக பூமியில் 1 அடியில் அளந்துட்டான், 2வது அடி ஆகாசம், 3வது அடி அந்த தலைமையில தான் வைக்க முடிஞ்சது. இப்போ பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான். இவ்வளவும் கடவுள் பண்ணி தானே இருக்கான். ஆனால் எத்தனை பேருக்கு புரியுறது? யாருக்குமே புரியுறது இல்லை இல்லையா. சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார், அவர்கிட்ட ஒருத்தர் போகிறார், சோமாசி நாயனார்னு பேர். இங்கே திருவண்ணாமலை போகிற வழியில் சோமாசி பாட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருந்தவர். அவர் சுந்தரருடைய மனைவி கிட்ட போய், சாமி என்னங்க விரும்பி சாப்பிடுவார்? பசலக்கீரை அப்படின்னா. உடனே ஒரு வயல் நிறைய இந்த பைத்தங்க இது பசலக்கீரையை போட்டு வண்டியாக கொண்டு போய் இறக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணும், வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு டெய்லி அதிலேயே சாம்பார் பருப்பு என்னென்னமோ பண்ணி பார்க்குது. சுந்தரர் கேட்குறாரு, என்ன இதுன்னு. யாரோ ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அன்னிலேருந்து டெய்லி கொண்டாந்து வண்டியாக இறக்கிட்டு போகிறான், நாளைக்கு அவனை வர சொல்லு அப்படி. மறுநாள் அவன் போயிடலன்னு, உனக்கு என்னையா வேணும்? எனக்கு சிவதரிசனம் வேணும், அதை உங்களால் காட்ட முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. சரி, ஒரு பெரிய யாகம் பண்ணலாம், யாகத்தில் என்ன நடந்தாலையும் நீ யாகசாலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். ஸோ இவங்க பெரிய அளவுக்கு யாகம் பண்ணுறாங்க, எல்லாம் ரெடியாக உட்காந்துனே இருக்காங்க. அப்போது சிவபெருமான் 4 நாய்கள் வயலந்தங்களோட உள்ளே வராரு யாகசாலை. அங்கே உட்காந்து இருங்கெல்லாம் வந்து அவிஷு யாரும் வந்து கெடுத்துட்டான்னு சொல்லி ஓடி போடுறாங்க. இவர் சுந்தரர் பார்க்குறாரு, அப்படி ஸ்டெடியாக உட்காந்துருக்காரு, இவரும் உட்காந்துனே இருக்கார். அப்போது இவங்களுக்கு மாத்திரம் சிவன் 4 வேதங்களோடு தரிசனம் கொடுத்தான் அப்படிங்கிறதும் சுந்தருடைய வாழ்க்கையில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம். அப்போது அதுக்குள்ளே கடவுள் என்றைக்கு இருக்கான், எப்போ வேணாலும் வருவான். ஆனால் அதை அடைவதற்குள்ள தகுதியும் பக்குவமும் நம்பிக்கிட்டு இருக்கணும். இப்போ நாங்கள்லாம் கைலாச யாத்திரை போவோம். கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு 11 தரிசனம் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த குஜராத்துக்காரங்க தான் நிறைய பேர் கைலாஸுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு குஜராத்காரங்க வருவாங்க, அதுக்கப்புறம் பெங்காலிஸ், அப்புறம் கர்நாடகாக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் தான் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. அதாவது நடந்து போகிற போது கைலாசத்தில் அவங்க பாட்டு பாடுவாங்க. இந்த மாதிரி சொல்லுங்கள்.
अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभं कौन कहता है भगवान आते नहीं. யார் சொன்னது கடவுள் வரமாட்டான்னு சொல்லிட்டு? तुम कहता है भगवान आता नहीं. அவன் வர்றதில்லைன்ட்டு யார் சொன்னது? तुम मीरा के जैसे बुलाते नहीं. எப்படி ராணாமுடைய மனைவியா இருந்தா கூட மீரா கணவனை காதலனாக வைத்துக்கொண்டு கண்ணனை கூப்பிட்டுருந்தாலே அந்த மாதிரி கூப்பிட்டாக்கா கிருஷ்ணர் வருவாரு. कौन कहता है भगवान खाते नहीं, बेर शबरी के जैसे खिलाते नहीं. கடவுள் சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு யார் சொன்னா? சபரி எப்படி ஒரு நல்ல பழத்தை கொடுக்கணும்னு தங்கிட்ட இருந்த இளம்பழத்தை கட்சி துப்பி நல்லாகிற பழத்தை மாத்திரம் ராமர் கொடுத்தாலோ அந்த மாதிரி அன்பா உனக்கு ஊட்ட தெரியல, அதனால தான் கடவுள் நீ கொடுக்கறத சாப்பிட மாட்டேன்றாரு. कौन कहता है भगवान सोते नहीं, माँ यशोदा के जैसे सुलाते नहीं. கடவுள் தூங்க முடியாதுன்னு யார் சொல்றாரு? யசோத மாதிரி உனக்கு கண்ணனை கொஞ்சி பாட்டு பாடி தூங்க வைக்க தெரியல. कौन कहता है भगवान नाचते नहीं, गोपियों की तरह तुम नचाते नहीं. கடவுள் டான்ஸ் ஆட மாட்டாருன்னு உனக்கு யார் சொன்னாங்க? கோபிகைகளை மாதிரி கடவுளை டான்ஸ் ஆட வைக்கிற வித்தை உனக்கு தெரியல. नाम जपते चलो काम करते चलो, हर समय कृष्ण का ध्यान करते चलो. வேலையை செய், குடும்பத்தில் இரு, கடமைகளை செய், எப்பயும் கிருஷ்ணத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இரு. याद आएगी उनको कभी ना कभी. எப்பயாவது நீ இந்த மாதிரி அழுதுன்னு இருக்கேன்னு கடவுளுக்கு தெரியாதா? அப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. कृष्ण दर्शन को देंगे कभी ना कभी. எப்பயாவது உனக்கு கட்டாயம் கிடைக்கும், கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? 8000 ஆண்டு யோகத்திருப்பினும் காண முடியாத கண்ணார் அமுதனுங்கிறாங்க. எவ்வளோ தவம் பண்ணாலையும் கிடைக்க முடியாதவன் கடவுள்னு. இப்போ இந்த பாட்டை கேட்டீங்க இல்லையா? இது இந்த பாட்டை நம்ம சம்ரஷ்னால உல்டா பண்ணோம், கூவி அழைத்தால். இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால். உதயமாகி மறையும் கதையதையும் கேட்டதா, ஊற்றும் மழையும் காற்றும் ஏதும் எதிர்பார்த்ததா. நதி பெருகி வளம் தரவே நன்றி கேட்டதா, நானிலம் தான் நம்மை தாங்க விலை கேட்டதா. இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால். ஆதி மூலமே அபயம் என்ற யானையை, அக்கணமே விஷ்ணு சக்கரம் காக்கவில்லையா. தூணி நின்றும் நரசிம்மம் எழவில்லையா, திரௌபதியின் மானம் காக்கப்படவில்லையா. இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால். சபரி சுவைத்த கனியை ராமன் உண்ணவில்லையா, அகலிகையின் சாபம் நொடியில் தீரவில்லையா. சிவசங்கரன் மகிமை நீயும் அறிந்ததில்லையா, இந்த சித்தனவன் அருளுனக்கும் கிடைத்ததில்லையா. இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால். நீ கூவி அழைத்தால் அவன் வந்திடுவானே, நெக்குருகி துதித்தால் அருள் தந்திடுவானே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சரணம், சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சரணம். இந்த மாதிரி இன்னும் சில பாடல்கள் இருக்கு. நம்ம கடவுளை அழுதால் உன்னை பெறலாமேங்கிற மாதிரி அதுக்குள்ள பக்குவம். ஒரு விவசாய நிலங்குது, அதை நல்லா உழுது கொத்தி உரம் போட்டு தண்ணி ஊற்றினா அதில் நெல் வரும்.
அந்த மாதிரி நம்ம கல்லாக இருக்கும். அந்த கல்லுங்கிற மனம் கருகி நெஞ்சக்கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படின்னு நாம் அதை பதப்படுத்தி வைக்கிற போது கடவுளுடைய பாதங்கள் வந்து கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரை என்று சிவாங்கிற மாதிரி அந்த பாதங்கள் நம்முடைய இதய தாமரையில் வந்து நிற்கும், கடவுள்து வந்து நிற்கும். நிறைய பாட்டு சம்ரட்சணாலும் இந்த மாதிரியான அனுபவங்களை பற்றி, அனுபவம்னு சொல்கிறது இல்லை, அதை அனுபூதின்னு சொல்லுவோம். கந்தர் அனுபூதி, கந்தர் அனுபவம் இல்லை. அதனால் கடவுளிடத்தில் வரக்கூடிய எக்ஸ்டசி இருக்கு இல்லையா, அதுக்கு அனுபூதின்னு பேர். நிறைய பாட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் நம்ம எழுதின்னு தான் வரும். ஓகேவா? கொஸ்டின். மனதில் நினைக்கும் எண்ணம் கூட ஒரு செயல்தான் என்று தாங்கள் அடிக்கடி குறிப்பிடுகிறீர்கள். சுவாமி ராகவேந்திரர் சாந்தி அடையாமல் அலைபாய்ந்த அவரது மனைவியின் ஆன்மாவுக்கு மோட்சகதி அளித்தது ஒரு குற்றம் என்றால், உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணத்தோடு வந்த எத்தனையோ அடியவர்களின் மனதை ரமண மகரிஷியும் யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளும் மாற்றியதாக அவர்களது வரலாறு கூறுகிறதே, அது கூட ஆன்மீக ரீதியில் ஒரு குற்றம்தானா? தங்களது ஆன்மீக வாழ்க்கையில் இது போன்ற விபரீதமான எண்ணத்தோடு வந்த அடியவர்களின் மனதை மாற்றி வாழ வைத்த அனுபவம் எதுவும் தங்களுக்கு இருக்கிறதா? பூத பிரேதாதிகள் என்றது வந்து ஒரு சொர்க்கம் அடைந்த ஆத்மா கிடையாது. இந்த உலகத்தில் அவங்க காத்தா அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் பூத பிரேதாதிகள். அதுங்களுக்கு நான் சூசைட் பண்ணிட்டு செத்தது தப்புன்னு தெரியணுன்னா அது வந்து பேயாக சுற்றணும். சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தாகம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலையணும். அப்போ தான் அதுக்கு புத்தி வரும், தற்கொலைன்றது தப்புன்னு. அப்போ மனுஷனாக நம்மெல்லாம் ஏன் பிறக்கிறோம்? பலவிதமான அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் லேப் மாதிரி ஒன்று இந்த வாழ்க்கை என்பது, அதில் புரிந்து கொள்வதற்காக அப்படி பிறக்கிறோம். இந்த சூசைடு இதெல்லாம் அப்படி தான், மர்டர் அப்படி தான். ஈவன் மர்டர் இஸ் லைக் தட். ரோமன் ஹிஸ்ட்ரியில் நீ பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இருந்தான், அவனை ஜூலியஸ் சீசர் கொலை பண்ணிடுறான். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணுற போது எவனுக்கு கொலை பண்ணாங்களோ அவன் செலகட்டி இவனை எல்லோரும் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஒன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் கர்மா தியரி என்பது. அப்போ ராகவேந்தருடைய மனைவி இருந்தால் அவளுக்கு குழந்தை கூட இருந்தான். இவர் மடாதிபதி ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கிணத்துல வந்து செத்துப்பிடா. இவர் மடாதிபதி ஆகிட்டு இருக்கிற போது இவர் எதிரில் வந்து நின்று அழுதுகினே இருப்பா எப்போ பாரு. இவருக்கு ரொம்ப ரோதனையாக போச்சு. கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறை இல்லையா, ஐயோ பொண்டாட்டி இப்படி கஷ்டப்படுறாளேங்கிற மாதிரி மந்திரத்தை ஜபிச்சு அந்த பிரேத சரீரம் இல்லையா அதுக்கு அவர் வந்து விடுதலை கொடுத்துட்றாரு. அப்போ அவருக்கு சொல்கிறாங்க, நீ பண்ண தப்பு, உன் மனைவி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா அந்த மடத்துலேயே அவளுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க, குழந்தைய படிக்க வச்சுருப்பாங்க, வசதிகளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே இப்போ காஞ்சி மடத்தில் யாரையாவது புது பெரியவாலாம் மாற்றுறாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு இவங்களுக்கு சன்னியாசம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்கேயும் பண்ணியிருப்பாங்க, அந்த சரஸ்வத் பிராமன் கம்யூனிட்டிலையும் பண்ணியிருப்பாங்க. நீ பண்ண தப்பு இருந்தாலும் நீ ஒரு மகான் ஆகிட்ட, அதனால் உனக்கு நாங்கள் டைரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுக்கு பதில் உன்னுடைய சரஸ்வத் குடும்பத்தில் வந்தவங்க எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு நாள் சுமங்கலி பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணி ஒரு புடவை ரவிக்க தாம்பூலம் எல்லாத்தையும் வந்து பெண்களுக்கு தானம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கர்மா கழியும் அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் ராகவேந்தருடைய வம்சத்தில் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ யாராக இருந்தாலும் சூசைட் பண்ணிக்கிறது தப்பு. அது அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த பிரேத சரீரத்தில் வந்து சோறுலாம். இப்போ ஒரு ஆளுக்கு 55 வயசுன்னு வச்சுக்கோ, அவன் 40 வயசில் சூசைட் பண்ணினா 15 வருஷ காலம் இந்த உலகத்தில் இப்படி தான் அலைவான். ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். இது தவிர்க்க முடியல. ஏன்னா நீ எல்லா சாஸ்திரம் எல்லாத்தையும் கடவுள் கற்றுக் கொடுத்துருக்கிற போது நீ ஏன் சூசைட் பண்ணின்னு சொல்லிய அந்த மாதிரி. அப்போ என்ன தான் ஆகும் அப்படின்னா, இப்போ நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு நைட்டில் தூக்கமே கிடையாது. காலையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இல்லைன்னா நைட்டில் தூக்கமே இருக்காது. எஸ்பெஷலி நைட்டில் 11 o'clock to 12:30 அந்த மாதிரி. இப்போ என்ன ஆகும், நம்ம ரூமில் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் கேளம்பாக்கத்தில் அங்கே இங்கே இதெல்லாம் இந்த மாதிரி அழிதோ அந்த காற்றுங்கள்லாம் ரூமில் ஒவ்வொரு மூலையில் வந்து உட்காந்துன்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அதுக்கு, சோறு இல்லை தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்பயும் ஜபம் பண்ணின்னே இருப்போமா, அதனால் அதுக்கு உடம்பு கொஞ்சம் அந்த வெயிட் இந்த தகிக்கிறது கம்மியாகும். அதனால் நம்மளை சுற்றி தான் உட்காந்துன்னு இருக்கும், நம்மளால் நல்லா பார்க்க முடியும். அண்டு சம்டைம்ஸ் நம்ம பார்த்தது அது கூட தெரியும். நம்ம பார்க்குறோன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி அப்படியே போயிடும்.
எல்லாமே ஈத்தர் தான். அதனால் ஜன்னல் மூடியிருந்தா கதவு மூடியிருந்தாலும் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி தான் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸு. நம்மளால் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுக்காக வருது. நாம் டைரெக்டாக அதுக்கு முக்தியெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு எல்லா சட்டமும் தெரியும். ஆனால் அந்த கொஞ்ச நேரமாவது அது நம்மக்கிட்ட உட்காந்துட்டு ஒரு ஆறுதல், கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலேங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அடுத்த ஷிஃப்டில் வரும் யாருன்னா தேவர்கள், தேவதைகள், கந்தர்வர்கள், இவங்கெல்லாம். நீ இந்த ஆஸ்வியல் லைக்கிட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேரிஸ்ன்னு இருக்கும். ஒரு குழந்தையோட முகம், பறவையோட ரெக்கைகள், ஒரு குட்டி பாப்பா மாதிரி இருக்கும். இதுங்கெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம ரூமில் ஃபேன் எல்லாம் இருக்குதுல்ல, அது மேலெல்லாம் ஏறி உட்காந்துட்டு விளையாடின்னு இருக்கும். இது ரெண்டாவது கிடையாது. தேவர்கள் இருக்காங்க. சில நேரங்களில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு ரிஷிகள், சித்தர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் படுத்துன்னு இருக்கேன்னா என் ரூமில் ஒரு லாங் சோஃபா இருக்குன்னா அது மேலே இப்படி கால் மேலே கால் போட்டுன்னு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஏர்லேயே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்படி நிறைய பேரும் அந்த மாதிரி தரிசனங்களும் உண்டு. மகான்கள், சித்தர்கள், எத்தீரியல் ஸ்பிரிட்ஸு, இந்த மாதிரியான வன தேவதைகளில் இந்த காத்துங்க இதெல்லாம் இருக்கும். காட்டுக்கு போனாலையும் பார்க்கலாம். நாங்கள்லாம் மகேந்திரகிரி காட்டில் போகிற போது இந்த ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்டுனே இருக்கும். அந்த நம்ம உட்காந்துருக்கிறத தண்ணி கிண்ணி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நிற்கும் அது, ஏன்னா ஜம்ப் பண்ணும். அப்போ நம்ம கொஞ்சம் தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன்னு சொன்னாக்கா ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் த மூமெண்ட் தரிசனம் கூட கொடுக்கும். இப்படிலாம் இருக்குது ஆன்மீகத்தில். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட் சரீரத்தை பார்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட நல்லாவே ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உலகத்தில் இருக்கா. அண்ட் அதை பார்க்கறதுக்கு உனக்கு பவர் வரணும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் கிடைக்காது. பல வகையான காட்சிகள் இருக்குது. அதே மாதிரி இப்போது யாராவது நமக்கு எதிராக ஏவல், பில்லி சூனியம், செய்வினை எல்லாம் செய்கிறாங்கன்னா அதுவும் நமக்கு தெரியும். அதாவது ஏவல், பில்லி சூனியம் செஞ்சாலையும் அந்த ஸ்பிரிட்ஸுங்களும் நிஜம்தான். நாம் அதை விட ஸ்ட்ராங்காக இருந்தால் அது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நாம் வீக்காக இருந்து பயந்தோம்னா அது நம்மளை பாதிக்கும். இப்படி ஸ்பிரிட்ஸ் உண்மை தான். இந்த உலகத்தில் ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் தான் அன்ரியல், அதெல்லாம் ரியல். நீங்கள்லாம் அன்ரியல். யூ ஆர் ஒன்லி த ஷேடோஸ் ஆஃப் சம் சுப்பீரியர் ஸ்பிரிட்ஸ் எல்ஸ்வேர். இப்படி ஒரு மயில் ரவணங்கிறான், அவனுடைய ஆத்மா என்பது கடல் தாண்டி 7 மலைகளை தாண்டி எங்கேயோ ஒரு கிளி உடம்புல இருக்குன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ உங்களுடைய ஆத்மாக்கள் கூட வேறு வேறு இடங்கள்ல இருக்கும். பாம்பு வடிவத்தில் இருக்கலாம், வேறு வேறு ஃபார்ம்ஸில் இருக்கலாம். அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. பாம்புகள் உண்டு. இப்போ தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர், அரபவாழ்வு அப்படின்னா. அரபவாழ்னாக்கா பாம்புக்கு சொந்தக்காரன் ஊர்காரங்கன்னு அர்த்தம். நீங்கள்லாம் அரபவாழ்வுன்னா பாம்புக்காரங்க. ஸோ ஊரில் நாகர்கோயில், நாகப்பட்டினம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாம்புங்க சம்மந்தப்பட்ட ஊர். உங்களுடைய வழிபாடு தெய்வமான முருகரே பாம்பு தான். அவர் பேர் நாகசுப்பராயுடு, நாகசுப்பிரமணியம். உனக்கு டவுட்டா? இல்லை, 2வது படத்தை பாரு. அங்கே இருக்கிற சிவனுக்கும் பார்வதிக்கும் பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அதுதான் முருகர்ன்றது. ஸோ முருகர் பாம்பு, அவர் பேரே நாகசுப்பிரமணியன். வள்ளி தேவையான மயில். அப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு ஒரிஜினல் சோர்ஸ். அது எதுவாக வேணா இருக்கலாம். உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசியாக வேணா இருக்கலாம். கிளி, மயில், பாம்பு, வேற என்ன, இது மாதிரி பல வடிவங்களில் வரும். அன்னப்பட்சி, பல விதங்களில் வரும். அப்போ இந்தியாவில் பல இடங்களில் இது இருக்குது. நீங்கள் நாகாலாண்டுன்னு பார்க்குறீங்க இல்லையா, அது நாகாலாண்டுன்னு அதுதான். அதே மாதிரி கைலாஸ் யாத்திரை போகிற போது பங்கு சிற்கான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நாகலோகம் இருக்குது. நான் உள்ளே கூட போய் பார்த்துருக்கேன். நாகலோகத்துக்குள்ளே போனாக்கா அங்கே இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு பாம்பு அங்கே இருக்குது. இப்போ வெங்கடாஜலபதி நம்ம ஊரில் இருக்கிறாருன்னா வெங்கடாஜலபதியோட ஃபேஸு பாம்பு உடம்பு. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட மூஞ்சி, ஆனால் பாம்போட உடம்பு. இப்படிலாம் அங்கே இருக்குது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் எங்கேயோ ஒரு பாம்பு இருக்குது. மேபி அதாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நீ தேடினா தான் கிடைக்கும். சர்ச் யூ வில் ஃபைண்ட் இட், ஆஸ்க் யூ வில் கெட் இட் மாதிரி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இல்லைன்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கல் கட்டடம், கோயில் இருக்கிற சாமிங்க இதெல்லாம் தான் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க. எதுவுமே நிஜம் கிடையாது. சிறடி பாபான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் மயிலாப்பூர்லேயும் சிறடியில் இருக்காருன்னு நினைக்கிறீங்க. அவர் சித்தர்கள் உலகத்தில் இருக்கார். அவருடைய ஒரிஜினல் சித்தர்கள் உலகத்தில் இருக்குது. அந்த ஸ்பிரிட்டு தான் இங்கே இருக்கிற சிடி கோயில்லையோ மயிலாப்பூர்லேயோ இன்னொரு இடத்துலையோ ஆப்ரேட் பண்ணுறது.
இப்படி தான் எல்லா சாமிகளும் கூட எல்லாத்துக்கும் வேறு ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய ஈக்குவலண்ட் அங்கே தான் இருக்கும். தேவி உடல் தாழம்பூ தேன் மணக்கும் மகிழம்பூ தித்திக்கும் செவ்விதழோ அன்றலர்ந்த மாதுளம் பூ. தேவி உடல் தாழம்பூ உள்ளத்திலே பூத்திருக்கும் வெள்ளை நிற மல்லிகை பூ. உதட்டிடுக்கில் சிரித்திருக்கும் ஒரு கோடி முல்லை பூ. உதட்டிடுக்கில் சிரித்திருக்கும் ஒரு கோடி முல்லை பூ. தேவி உடல் தாழம்பூ கண்ணங்களோ ரோஜா பூ கவிநாசி செண்பகப்பூ. காதுகளோ பாரிஜாத்தம் கண்கள் நீலோத்பல பூ. அரவணைக்க காத்திருக்கும் அவள் கரங்கள் அல்லிப்பூ. அழகுளிரும் தாமரையாம் அவள் பதத்தை நீ விரும்பு. அழகுளிரும் தாமரையாம் அவள் பதத்தை நீ விரும்பு. தேவி உடல் தாழம்பூ தேன் மணக்கும் மகிழம்பூ தித்திக்கும் செவ்விதழோ அன்றலர்ந்த மாதுளம் பூ. தேவி உடல் தாழம்பூ. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे. आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி. சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம். ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.